ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற மழைக்கு எடுக்கிற பசிக்கு ஒரு சூப்பரான முறுமுறுப்பான கான் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ லீவ் விட்டாங்க. லீவ் விட்ட டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு திருப்தி. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கான் கூடயே வெங்காயம் பஜ்ஜி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி பேபி கார்ன் வாங்கிக்கோங்க. எவ்வளோ குட்டியாக கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இது நிறைய பிள்ளைகளுக்கு பெரியவங்களாம் நிறைய எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற பஜ்ஜி செஞ்சு கொடுக்குறதோட இந்த மாதிரி கான் பஜ்ஜி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த மாதிரி அப்படியாச்சும் கானெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எடுத்துக்கணும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காமிச்சிடுறேன். மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் உரப்பு கம்மியாக கொடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர். அப்புறம் சோடாப்பூ, பேக்கிங் சோடாப்பூ இந்த பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் 1/4 டீஸ்பூனும் கம்மியாக போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன் பவுடராக போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்கு வச்சு இந்த உப்பு இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் உப்புலாம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச அப்புறமாட்டு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு மைதா மாவு. நீங்கள் மைதா மாவு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், மைதா மாவு இல்லைன்னு சொன்னால். இது கரைக்க தக்கனே கடலை மாவு வந்து 3/4 கப்பு. நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நம்ம இடியப்ப மாவு வரும் இல்லையா, நல்ல மெல்லிசான மாவு, அது நான் சேர்க்குறேன். பொருள் இவ்வளோ தான், எல்லாம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து தோசை மாவு திக்னஸுக்கு, இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவு அளவுக்கு திக்னஸ்க்கு வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அப்படி தண்ணி மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவோ கடலை மாவோ நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். திக்னஸ் கொண்டு வந்துடுங்க. நம்ம இந்த மாதிரி விஸ்க வச்சு கலக்கும் போது சீக்கிரமாக இந்த கட்டி உள்ள கிடக்கிற கட்டி கட்டி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கரைஞ்சிரும், கையை வச்சு கலக்கிறதோட ஸ்பூன் வச்சு கலக்கிறதோட. ஸோ இது சூப்பரான ஒரு மெத்தடு. நல்லா வந்து கலந்து விட்டோம். எல்லாமே அழகாயிருச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு இடையில வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நல்ல இந்த மாதிரி தோசை மாவு அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். நான் முக்கிய காமிக்கிறேன். இங்கே வேணால் இதில் கலர் போட்டுக்கலாம், நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து பசங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால பிள்ளைகளுக்கு கலர் சேர்க்கையில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கணும். பேனை சூடு பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு நல்ல எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கடாயில் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் வந்து தோசை மாவு அளவுக்கு திக்னஸுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கானை முக்கி பார்க்கும்போது எண்ணெய் சுட்டுட்டான்னு பார்த்துக்கலாம். என்னென்ன சூடு ஏறையில் இப்போ சூடாயிட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு ஊற்றுங்க, நல்லாயிருக்கும்.
இது காண ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். தட்டி விட்டுக்கணும். ரொம்ப மாவு திக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், உள்ளக்கு வந்து காணு வேகாது. அதனால் மெல்லிசாக இருக்கிறது நல்லது. காண அதுக்கு முன்னாடி 2-3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏற்கனவே நீட்டாக தான் இருக்கும், இருந்தால் நம்ம கழுவிக்கணும். கடையில் தந்தால் கூட நம்ம அப்படியே கழுவிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். பேபி கார்ன் இல்லையா, ஃபாஸ்ட்டாக வெந்துடும். பொரிஞ்சிருக்கும் போது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சம்டைம்ஸில் இவ்வளோ நம்ம எடுத்துடணும். இது கூட நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா. பொரிஞ்ச அப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சீக்கிரமாக பொரிஞ்சிடும் சின்ன குட்டி கார்னால. இங்கே வந்து அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. பிள்ளைக்கு வந்து பொரியும் போதே நல்ல சரசரம் சவுண்டு கேட்குது பாருங்க. நல்லா நம்ம புரியுது. பிரித்து விட்டுக்கலாம். ஒட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. உடனே வேண்டாம், நல்லா பொரிஞ்சு எடுக்க போகிற டைமில் பிரித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ முதல்ல நம்ம கொண்டு போய் கரண்டி விட்டோம்னா கரண்டியில் எல்லா மாவும் ஒட்டிக்கிடும். ஸோ அதனால் நம்ம பொரிஞ்சு எடுக்க போகிற டைமில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா. எண்ணெயே குடிக்காது, கரண்டியுள்ள எண்ணெய் தான் அதில் விழுந்துருக்கு. இந்த மாதிரி மீதி எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஒருத்தர நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க, மம்மி செஞ்சு தாங்க மம்மின்னு. ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற மாவு இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ மீதி இருந்த மாவு வந்து நான் வந்து வெங்காயம் வச்சு போட போகிறேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்ல மெல்லிஸாக போட்டு வச்சுக்கோங்க. திக்னஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், நல்லாயிருக்கும். குண்டு குண்டாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதாகாது. இப்படி கூட வரும், கொஞ்சம் மெதுவாக எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுற வேண்டியதான். மாவை எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. நீங்கள் வேணா உருத்தி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சி ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி உள்ளது. நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக பச்சி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக உள்ளது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்ல முறுமுறுன்னு இருக்குது. ஃபிஷ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ளுக்குலாம் நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்குது. இந்த டேஸ்ட்டான சூப்பரான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.